அற்புதங்களை நடப்பித்து பூமியின் குடிகளை மோசம் போக்குகிறது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டுமென்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இரண்டாம் மிருகம் ஏராளமான ஜனங்களை வஞ்சிக்கிறது. தன்னிடத்தில் மெய்யான வல்லமை இருப்பது போல காண்பிக்கிறது. பெரிய அற்புதங்களை நடப்பிக்கிறது. மனுஷருக்கு முன்பாக வானத்தில் இருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பிக்கிறது. ஜனங்கள் மிருகம் நடப்பிக்கிற அற்புதங்களை பார்த்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்த அற்புதங்கள் மெய்யான அற்புதங்கள் அல்ல, இவை மாய்மாலமானவை. வானத்தில் இருந்து பூமியின் மேல் மெய்யாகவே அக்கினி இறங்கவில்லை. அக்கினி இறங்குவது போல காண்பிக்கிறது. இந்த மாய்மாலத்தை முந்தின மிருகத்திற்கு முன்பாக செய்து காண்பிக்கிறது. கர்த்தர் சில சமயங்களில் பிசாசுகளுக்கு அற்புதம் செய்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தில் உறுதியில்லாதவர்கள் சாத்தானை பின்பற்றி போவதற்கு அனுமதி கொடுத்து விடுகிறார். அவர்கள் இப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்களை பார்த்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். இரண்டாம் மிருகம் பொய்யான அற்புதங்களை நடப்பித்து பூமியின் குடிகளை மோசம் போக்குகிறது. மிருகத்திற்கு முன்பாக இப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்களை செய்யும்படிக்கு இரண்டாம் மிருகத்திற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாம் மிருகத்தின் 7 தலைகளில் ஒன்று பட்டயத்தினாலே சாவுக்கு ஏதுவாய் காயம் பெற்றிருந்தது. ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அந்த மிருகத்திற்கு முன்பாக இரண்டாம் மிருகம் பொய்யான அற்புதங்களை நடப்பித்து பூமியின் குடிகளை மோசம் போக்குகிறது. மோசம் போன ஜனங்களிடத்தில் இரண்டாம் மிருகம் துரு உபதேசம் பண்ணுகிறது. பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று இரண்டாம் மிருகம் பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. இந்த சொரூபம் சாதாரண சொரூபம் அல்ல, இது பேசும் சொரூபம். தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்து போடும் சொரூபம். மிருகத்தினுடைய சொரூபத்திற்கு அப்படிப்பட்ட துன்மார்க்கமான ஆவியை இரண்டாம் மிருகம் கொடுக்கிறது. இந்த ஆவியை கொடுக்கும்படி இரண்டாம் மிருகத்திற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் குடிகள் மிருகத்தின் சொரூபம் பேசுவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் அது கொலை செய்வதை பார்த்து பயப்படுகிறார்கள். இதனால் பூமியின் குடிகள் வஞ்சிக்கப்பட்டு மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறார்கள். மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறவர்களில் சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் ஆகிய எல்லோருமே இருக்கிறார்கள். இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது மிருகத்திடமிருந்து ஒரு முத்திரையை பெற்றுக் கொள்கிறார்கள். மிருகத்தை வணங்குகிறவர்கள் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறார்கள். பூமியின் குடிகள் மிருகத்தின் முத்திரையை வெளிப்படையாக தரித்துக் கொண்டு அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறார்கள். இந்த முத்திரையை தரித்துக் கொள்கிறவர்கள் மாத்திரமே பூமியில் ஒரு பொருளை விற்கவோ அல்லது வாங்கவோ முடியும். இந்த முத்திரையை தரித்துக் கொள்ளாதவர்களுக்கு இந்த பூமியிலே தொழில் செய்வதற்கோ வியாபாரம் செய்வதற்கோ பொருட்களை கொள்முதல் செய்வதற்கோ அனுமதி மறுக்கப்படுகிறது. இரண்டாம் மிருகம் ஜனங்களை வஞ்சிக்கிறது.